வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்துல இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு உடனே பாத்திரலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். மத்திய அரசு விவசாயிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா 2000 ரூபாய் டெபாசிட் செய்ய உத்தரவு போட்டிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நாளா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. சரி, இந்த 2000 ரூபாய் பணம் எப்போ அக்கவுண்ட்டுக்கு வரும்னு கேக்குறீங்களா? வரப்போற மார்ச் மாசம் 13ஆம் தேதியில இருந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருக்காங்க. சோ அந்த தேதியில உங்க அக்கவுண்ட்டை செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இந்த அறிவிப்போட பின்னணி என்ன? இது எந்த திட்டத்துக்கு கீழ வருது? அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஎம் கிசான் திட்டத்தின்படி ஒவ்வொரு வருஷமும் 6000 ரூபாய், அதாவது 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய்னு விவசாயிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா வரவு வைக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. இப்போ வரப்போறது சாதாரண தவணை இல்ல, 22வது தவணை பணம். இதுக்கு முன்னாடி 21 தவணைகள் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பணம் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைச்சிடுமா? இல்ல, அத வாங்குறதுக்கு சில முக்கியமான தகுதிகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பணம் வரலனா அதுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா சில விஷயங்களை நாம சரியா செக் பண்ணலனா பணம் வராம போயிடும். அது என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க இகேஒய்சி வெரிஃபிகேஷனும் உங்க நிலத்துக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரியா இருக்கணும். ஏன் இதை இவ்ளோ கராரா செக் பண்றாங்கன்னா, தகுதியான விவசாயிகளுக்கு மட்டும்தான் பணம் சரியா போய் சேரணும், எந்த முறைகேடும் நடக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் நீங்க முடிக்கலனா இந்த 22வது தவணை பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வராதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பணம் வருமா இல்லையான்ற உங்க ஸ்டேட்டஸை நீங்களே எப்படி செக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. உங்க மொபைல்லே பண்ணிடலாம். முதல்ல pmkisan.gov.in, அதாவது pmkisan.gov.inன்ற வெப்சைட்டுக்கு போங்க. அங்க ஃபார்மர் கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க மாநிலம், மாவட்டம் மாதிரி சில டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா தகுதியான விவசாயிகளோட லிஸ்ட் வரும். அதுல உங்க பேர் இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த லிஸ்ட்ல உங்க பேரு இல்லனா பணம் வரல, அப்போ என்ன பண்றது? பயப்படாதீங்க, அதுக்கும் தீர்வு இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா 3 முக்கியமான காரணங்களால பணம் வராம போகலாம். உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், இல்லன்னா பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஏதாவது தப்பா இருந்தா பணம் ஃபெயில் ஆகலாம். அதே மாதிரி இகேஒய்சி அல்லது நில சரிபார்ப்பு வேலைகள் முடியாம பெண்டிங்ல இருந்தா உங்க பேரையே தகுதியானவங்க லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கலாம். இல்லன்னா உங்க ஆதார் விவரங்கள் தப்பா இருந்தா கூட பேமெண்ட் பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இல்லன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க ஏரியாவுல இருக்கிற மாவட்ட அளவிலான குறை தீர்க்கும் கண்காணிப்பு குழுவா போய் பாருங்க. டேட்டா என்ட்ரி பண்ணும்போது ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தா கூட அதை சரி பண்ணி கொடுக்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாம வேற ஏதாவது சந்தேகங்கள் இல்ல பிரச்சனைகள் இருந்தா நீங்க நேரடியா ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கும் வழிகள் இருக்கு. இந்த 2 நம்பர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 155261. திரும்பவும் சொல்றேன், 155261. இன்னொரு நம்பர் 01124300606. 01124300606. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்க புகார்களையோ சந்தேகங்களையோ நீங்க கேட்கலாம். அதனால கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. நாம இந்த விளக்கத்துல சொன்ன மாதிரி உடனே உங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வரப்போற அந்த 2000 ரூபாயை கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்குறதுக்கு ரெடி ஆகுங்க.